நம்ம தூங்குனதுக்கு அப்புறமும் நம்ம பாடியில இருக்க நிறைய பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். அது பண்றதுனால நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் பிரெயின் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அது மூலமா அல்சைமர்ஸ் மாதிரியான டிசீஸ் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம கனவு காண்றதுனால கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். ஆமாங்க, ரெம் ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போமா. அப்போ பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல தான் நமக்கு கனவெல்லாம் வருது. அந்த டைம்ல நம்ம கனவு காண்றோம் அப்படின்றது தெரியாம தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரெயின் மசில்ஸ் எல்லாம் பேரலைஸ் பண்ணிடுமா. இப்படி பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்ல அதிக கேலரிஸ் பர்ன் ஆகுமா. நம்ம நல்லா தூங்கும் போது நம்ம இம்யூன் சிஸ்டம் தேவையில்லாத பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அதுங்களெல்லாம் அழிச்சிரும். அதனால நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி வராம பார்த்துக்கும். இதுக்காக தான் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் வேணும்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா க்ளோவா தெரியறதுக்கும் நமக்கு நல்ல தூக்கம் வேணும். நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜின் அப்படிங்கிற புரோட்டீன் தூங்கும் போது தான் அதிகமா செக்ரேட் ஆகுமா. அதுதான் ஸ்கின்ல இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி முகத்துல இருக்க சுருக்கங்கள்லாம் கம்மி பண்ணும். அதனால நல்ல தூக்கம் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு.